அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக மீண்டும் உங்களை சந்தித்து உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் 46:5, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று. தேவனுடைய மனுஷன் தான் அனுபவித்த ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தில் ஆண்டவர் செய்ததான செயற்கரிய செயல்களை நினைத்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? துதிகள் நடுவிலே இருக்கிறாராம். அவருடைய நாமத்தினால நாம் கூடி வந்தால் போது அங்கே அவர் நடுவிலே இருக்கிறாராம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆபத்தான காலகட்டங்களில் 3 வாலிபர்கள் உயிர் போகக்கூடியதான ஒரு நிலை, அவ்வளவு மோசமான ஒரு நெருப்பு. அந்த இடத்துல அவர்கள் விசுவாசத்தோடு இருந்தாங்க. அவங்க நடுவில் ஆண்டவர் இருந்து அவங்களை காப்பாற்றினார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவராகிய தேவன் நடுவில் வந்து அவர்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார். நாம் வாழ்கின்ற, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கின்ற நம்முடைய வீட்டில் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் நடுவில் இருக்கின்ற போது நாம் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால தான் சங்கீதக்காரர் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வாழ்ந்து வருகிறபடினால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். நிலை குலைந்து போக மாட்டோம். உருவம் அழிந்து போகவே மாட்டோம். இல்லாமல் போக மாட்டோம். ஏன்? நாம் அசைக்கப்படவே மாட்டோம். ஏன்? அவர் நம் நடுவில் இருப்பதால். ஆகவே பிரியமானவர்களே, அவர் நடுவில் இருக்கிறார் என்றதான நல்ல ஒரு செய்தி இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே அதோடு நாம் அசைக்கப்படாமல் இருப்போம், அவர் நம் நடுவில் இருக்கிறபடினால். அதோடு மட்டுமல்லாமல் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாராம். ஆகவே ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நமக்கு உதவிக்கரத்தை நீட்டக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த புதிய நாளிலே, இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். எந்த விதத்திலும் நீங்கள் அசைக்கப்படுவதும் இல்லை. அதே போல ஆண்டவருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறபடினா நாம் உதவியின் மேல் உதவி, தயை மேல் தயம் பெற்று, சுகத்தின் மேல் சுகம் பெற்று, விடுதலை மேல் விடுதலை பெற்று சந்தோஷமாக இந்த நாளிலே நாம் வாழப்போகிறோம். எல்லாமே அவர் மேல் நாம் வைக்கிறதான நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை எதனால்? அவருடைய வார்த்தையின் மேலே. ஏன்னா அந்த வார்த்தை பொய் சொல்லாது, மனுஷனை போல நேரத்துக்கு நேரெல்லாம் மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வார்த்தை தான் சொல்லுது, அவர் நம் நடுவில் இருக்கிறார், நாம் அசைக்கப்படவே மாட்டோம். அதிகாலையிலே நமக்கு கர்த்தர் சகாயம் பண்ணுவார். ஆகவே இந்த நாள் கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியதான நாள். அவருடைய உதவி இருக்கிறதுனால நீங்கள் எதை செய்தாலும் அவர் நாம மகிமைக்காக அதில் நீங்கள் ஜெயம் வெற்றி அடைவீர்கள். தோற்று போகவே மாட்டீங்க. அவர் கொடுக்கிற விசேஷித்த சிறப்பான ஞானம், அறிவு எல்லாம் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட போகிறது. திறமை, தாளந்துகள் வெளிப்பட போகிறது. உங்களுக்கு காரியம் சாதகமாய் அமையும். கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றபடி இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த நாளில் வெற்றி அடைவீர்கள். கலங்காம, சந்தேகப்படாம முன்னோக்கி இயேசுவை மையமாக வைத்து நடங்கள், ஓடுங்கள். வெற்றி உங்களுடையது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே எங்கள் நடுவில் நீர் இருந்து எங்கள் வாழ்க்கை எந்த விதத்திலும் அசைந்து போகாதபடி காத்து ஒவ்வொரு அதிகாலை பொழுதிலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை, நன்மையான காரியத்தை செய்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக இந்த நாளில் செயல்படும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி.